இப்போ நம்ம ஏற போகிறது வந்து மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸுங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி சென்ட்ரல் ட்ராக்கில் வந்துடுதுங்க. அதாவது இந்த சென்ட்ரல் ட்ராக் போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இப்போ முதல்ல அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் நிற்குது. இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் பொறுத்தளவுக்கு ஒரே வழி தான், அதாவது அந்த பக்கம் தான் வழி. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரெயின் நின்றுச்சுன்னா ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் போய் சுற்றி திருப்பி வரணும். அதாவது தாண்டி இந்த 3 ட்ராக்கை தாண்டி வரணும். அப்போ நடுவில் 2 ட்ரெயின் பாசிங் இருக்குது. அது கொஞ்சம் டேஞ்சர். பட் அதை கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து சென்ட்ரல் ட்ராக் போகிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, வயசானவங்க லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்கை தாண்டி தான் நம்ம வந்து அந்த டிசையர்டு கோச்சுக்கு போக முடியுதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த ட்ராக்கை தாண்டி போகையில் ஒரு 2 பள்ளம் இருக்குது. பிளாட்ஃபார்ம் கிடையாது, கீழிருந்து ஏறணும். அதாவது பள்ளத்திலிருந்து அந்த ஏணியை பிடிச்சி அப்படியே படிக்கட்டில் ஏற மாதிரி ஏறணுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா கஷ்டம். உண்மையாகவே லேடிஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமங்க இந்த வண்டி ஏறுறது. இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும். அட்லீஸ்ட் இந்த ட்ராக்கில் விட்டாலும் கூட பரவாயில்லைங்க, மேனேஜ் பண்ணி. பட் அது நடக்க மாட்டேங்குது. அது இல்லாமல் ட்ரெயின் எப்போவுமே அந்த டிசையர்டு பொசிஷனில் நிற்கிறது இல்லைங்க, ரொம்ப தள்ளி போயிடுதுங்க.